சமூகத்தில் கூடியிருக்கிறோம். इस समय पर परमेश्वर आपके इस समूह पर हम इकट्ठा हुए हैं। இதை மறைத்து நீங்க பேசுங்கப்பா. गुलाम को छुपाकर आप बातें कीजिए। பேசுகிற வார்த்தைகள் அது ஆவியாய் ஜீவனாய் வல்லமை உள்ளதாய் பசுரட்டும். बातें करने वाले इस वचन आत्मा सामर्थ है परमेश्वर। ஒவ்வொருவரிலும் அது ஜீவன் உள்ளதாய் கனி கொடுக்கும்படியான கிருபை தாரும். हर एक लोगों को फल देने वाला जीवित एक वचन होने दीजिए। முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. पूरे तरह से हम दीनता करते हैं। ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறந்தருளுங்கப்பா. हर एक लोगों के हृदय को खोल दीजिए। விரோதமாய் இருக்கிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் இயேசுவின் நாமத்துல கண்டித்து அப்புறப்படுத்துகிறோம். विरोध रहने वाले सारे आत्माओं को यीशु मसीह के नाम से हम डांट कर हम प्रार्थना करते हैं। இயேசுவின் மூலம் ஜெபம் பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते अच्छे पिता। आमीन आमीन। इन दिनों में हम ध्यानिக்கும்படியே தேவன் தந்த வசனம். हम जो ध्यान करने के लिए परमेश्वर ने दिया हुआ वचन ஏசாயா यशायाह के पुस्तक 58 அதிகாரம் 14வது வசனம். 58 अध्याय और 14वां वचन। அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், तब परमेश्वर के अंदर मगन होकर பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி पृथ्वी की ऊंचाई पर लेकर जाकर உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். तेरे पिता याकूब के जो स्वतंत्र से मैं आशीर्वाद करूंगा। கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. परमेश्वर के वचन ये कहती है। ஆண்டவர் வாய் திறந்து அந்த சொன்ன வார்த்தைகள் यहोवा के मुंह से ये वचन निकला है। அவர் எப்படி சொல்றாரு, நம்ம கர்த்தரின் மனமகிழ்ச்சியா இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். हम परमेश्वर के अंदर मगन होकर रहते वही एक आशीर्वाद है। அதோடு இல்லாம உயர்ந்த பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி और देश के ऊंचा स्थान पर चलाने दूंगा। உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். मैं तेरे मूल्य पुरुष याकूब के बाग को उपज में से तुझे खिलाऊंगा। யாக்கோபுடைய சுதந்திரம்னா எப்படி பாருங்க, அது நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். याकूब का बाग बोलेंगे तो क्या है कर हम देखने वाले हैं। இது வந்து யார் சொல்றா? கர்த்தருடைய வாய் சொல்லி. ये कौन कहता है? यहोवा के मुंह से ये वचन आ रही है। எப்பொழுது கர்த்தர்ல மனமகிழ்ச்சியா இருப்போமா? तब कब हम परमेश्वर के अंदर मगन में रहेंगे। அதுக்கு முந்தின வசனத்துல போட்டு பாருங்க. उसके पहले वचन को देखिए। பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாளென்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். எப்படி எப்போ நம்ம மனமகிழ்ச்சியா பூமியில உயர்ந்த இடத்துல ஏறி இருக்க பண்ணுகிறார் அப்படின்னா, कब हम बहुत सुखी के साथ देश के ऊंचा स्थान पर हम रहेंगे बोलेंगे तो என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் நம்ம என்ன செய்யணும்? मेरे पवित्र विश्राम दिनों को हम क्या करना चाहिए? நமக்கு ஆண்டவருடைய நமக்கு இஷ்டமானதை நம்ம செய்யக்கூடாது. हमारे जो मनमानी से हम नहीं करना चाहिए। நம்ம வழிகளின்படி நம்ம நடக்கக்கூடாது. हमारे इच्छा के पूरे नहीं करना चाहिए। நமக்கு இஷ்டமானதையும் நம்ம சொந்த பேச்சையும் பேசாம இருக்கணும். हमारे इच्छा के अनुसार नहीं करना चाहिए। हमारे खुद के बातों को भी नहीं करना चाहिए। ஓய்வு நாளை நம்ம எப்படி நினைக்கணுமா? विश्राम दिनों को हम कैसा देखना चाहिए? மனமகிழ்ச்சியின் நாளை, आनंद का दिन, கர்த்தருடைய பரிசுத்த நாளை, மகிமை உள்ள நாளை, यहोवा का पवित्र किया हुआ दिन समझकर அதை மகிமையாக எண்ணுவாயாய். उसे महिमा से सोचिए। ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு கொடுத்த சுதந்திரத்தினால நம்மளை போஷிப்பார். इतना आशीर्वाद जो याकूब के बाग से हमें आशीर्वाद करेंगे। அப்போ ஓய்வு நாளை நம்ம எப்படிதான் சொல்லணும்? அன்னைக்கு மனமகிழ்ச்சியின் நாள். विश्राम दिन को हम क्या कहना चाहिए? आनंद का दिन है कर कहना चाहिए। அது நமக்கு மகிமையான நாள். वो हमारे लिए महिमा भरा हुआ दिन है। அப்படி நம்ம மனசுக்குள்ள நம்ம நினைச்சு செயல்படணும். हमारे मन में वैसे सोच कर हम क्रिया करना है। ஒரு 10 கற்பனையில ஒரு கற்பனை அதுதான் சொல்லி இருக்கிறார். परमेश्वर 10 आज्ञा में एक आज्ञा वही कहे हैं। 4வது கற்பனை அல்லாஹ் கொடுத்திருக்கார். चौथा आज्ञा हमारे लिए वही है। யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் निर्गमन के पुस्तक 20वां अध्याय 8 ல இருந்து 12 வரைக்கும் நம்ம வாசிச்சோம்னா பாருங்க. जो 8 से ऐसे 20 12 तक हम पढ़ेंगे तो ஓய்வு நாளை
பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். பாருங்க, देखिए, 6 நாள் நம்ம வேலை செய்யலாம். हम 6 दिन काम कर सकते हैं, நம்ம வேலையெல்லாம் நடப்பிக்கலாம். हमारे सारे कामों को हम कर सकते हैं. 7ஆம் நாளோ தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். विश्राम दिन 7वां दिन, इस विश्राम के दिन परमेश्वर का दिन है. அந்த நாள்ல நாமும் வேலை செய்ய வேண்டாம். उन दिनों में हम भी नहीं काम करना है. உன் வேலைக்காரனானாலும் तुम्हारे नौकरानी रहेंगे तो भी, குமாரனானாலும் குமாரத்தியானாலும் तेरे पुत्र या पुत्री रहेंगे तो भी, உன் வேலைக்காரியானாலும் तुम्हारे नौकरानी रहेंगे तो भी, மிருக ஜீவனானாலும் जो पशु पक्षी रहेंगे तो भी, உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் तेरे दरवाजा में रहने वाले अन्य लोग रहेंगे तो भी, யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். किसी कामों को नहीं करना है. ஒருவரும் வேலை செய்ய வேண்டாம். कोई भी नहीं काम करना नहीं चाहिए. மிருக ஜீவன் கூட வேலை செய்ய पशु வேண்டாம். पक्षी भी नहीं काम करना है. ஆண்டவர் 6 நாளைக்குள்ள வானத்தையும் பூமி எல்லாத்தையும் படைச்சு முடிச்சு परमेश्वर 6 दिन तक आकाश और पृथ्वी को सबको बनाकर, இந்த 7வது நாள் அவர் அந்த ஓய்ந்திருந்ததுனால ये 7वां दिन परमेश्वर विश्राम किए थे, इसलिए அதை ஆசீர்வதிச்சு பரிசுத்தமாக்குறார். वो उसे आशीर्वाद कर कर उसे पवित्र किए थे. அதனால ஓய்வு நாளை நம்ம பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாகன்னு சொல்லி हमारे विश्राम दिन को पवित्र मानने के लिए स्मरण करना चाहिए, பாருங்க, எண்ணுவாயாக स्मरण करना நினைப்பாயாக. चाहिए. அப்படிதான் சொல்லி उस இருக்கிறார். पे वैसे ही कहा है. பாருங்க, நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணணும். அதை தான் ஆண்டவர் சொல்றார். हमारे जितना हो सकता उतना कोशिश करना चाहिए. இவ்வளவு தூரம் பரிசுத்தமா இருக்க இயலுமோ அது வரைக்கும் இருக்கணும். कितना हमसे पवित्र रह सकेंगे उतना हम पवित्र रहना है. இவ்வளவு தூரம் அன்னைக்கு மனமகிழ்ச்சியா இருக்க முடியுமோ ஆண்டவருக்குள்ள उन மனமகிழ்ச்சி. दिनों में कितना आनंदित रह सकते उतना आनंद रहना है. அதை தான் ஆண்டவர் சொல்லி தர்றாரு. उसे ही परमेश्वर सिखाते हैं. இன்னும் பாருங்க, और देखिए, ஓய்வு நாள்ல நம்ம ஓய்ந்து இருக்கும்போது विश्राम दिन में हम विश्राम करने के समय पर ஆண்டவர் என்ன சொல்றாரு? परमेश्वर क्या कहते हैं? அந்த நாள்ல நன்மையான காரியங்களை செய்யும்படியா நமக்கு புதிய ஏற்பாட்டுல இயேசுவானவர் நமக்கு சொல்லி தராரு. उस दिनों में भलाई काम करने के लिए नया नियम में परमेश्वर हमें सिखाते हैं. பாருங்க, ஆண்டவரும் देखिए, அவருடைய சீஷர்களும் எங்க போறாங்க? परमेश्वर और उनके चेले कहाँ पर जाते हैं? அந்த பயிர் வழியா நடந்து போறாங்க. वहाँ पर खेत में ऐसे जाते हैं. அது ஓய்வு நாளையில போறாங்க. वो जो विश्राम दिन में जाते हैं. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல இருக்கு. मत्ती की पुस्तक 12वां अध्याय पहला वचन पर है. எல்லாரும் பசியோட இருக்கிறாங்க. सभी लोग बहुत भूखे थे. சீஷர்கள்லாம் பசியா இருந்ததுனால என்ன செய்றாங்க? போற வழியிலேயே பயிர் அந்த கதிர்களை கொய்து அவங்க சாப்பிட்டுட்டே போறாங்க. जो चेले लोग सब भूखे थे इसलिए वो सब उस घास को खाने लगे थे. ஓய்வு நாளையில வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கு. जो विश्राम दिन में काम नहीं करना चाहिए बोला है. இவங்க ஓய்வு நாளையில என்ன செய்றாங்க? ये विश्राम दिन में क्या करते हैं? அப்போ பரிசேயர்ல அதை கண்டு அவங்க சொல்றாங்க, वो फरीसियों उसे देखकर क्या कहते हैं? ஓய்வு நாளையில செய்யத்தகாததை உங்க சீஷர் செய்றாங்க. जो विश्राम के दिनों में नहीं करना चाहिए वो काम कर रहे हैं. அப்போ ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றாரு. परमेश्वर उसके उत्तर देते हैं. தாவீதும் அவனோடு இருந்தவங்களும், தாவீது அவரு சவுலுக்கு தப்பி ஓடி வராரு. दाऊद साउल की बचकर भाग के आने के समय पर அவர் கூட வந்தவங்களும் எல்லாரும் பசியோட வராங்க, எதுவும் வழிக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு வரல. उनके संग आने वाले सभी लोग भूखे ऐसे आ रहे थे. அப்போ அவங்க தேவனுடைய வீட்டுல பிரவேசிக்கிறாங்க. तब भगवान के मंदिर में जाते हैं. அங்க ஆண்டவருக்குன்னு படைக்கப்பட்ட அந்த தேவ சமூகத்து அப்பங்கள் கேட்கிறாரு. जो परमेश्वर के लिए रखा हुआ रोटियों को उन्होंने मांगे थे. அந்த ஆசாரியர் சொல்றாரு, ஆசாரியை தவிர வேறொருவர் புசிக்கத்தகாத தேவ சமூகத்து அப்பங்களை याजक सिर्फ खाते हुए उस रोटियों को
தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. उनके संग रहने वाले सभी लोग खाए थे. அன்றியும் ஓய்வு நாட்களில் ஆசாரியர்கள் தேவாலயத்தில் ஓய்ந்திராமல் उस दिनों में विश्राम के दिनों में याजक विश्राम नहीं करते हुए ஓய்வு நாளை வேலை நாளாக்கினாலும் குற்றமில்லாது இருக்கிறார்கள் என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா? विश्राम दिनों को काम करने वाला दिन बदलते हैं, उसे नहीं आप पढ़े क्या? பாருங்க, இயேசுவானவர் எப்படி சொல்றாரு, ஓய்வு நாளையில शपथ के दिनों में ஆசாரியர்கள் வேலை செய்யலாம். याजक लोग काम कर सकते हैं. அது வேலை நாள் ஆக்கினாலும் அது குற்றம் இல்லை. वो काम करने के समय पर वो दोष नहीं कर ठहराती है. ஏன்னா ஆசாரியர்கள் தேவ சமூகத்துல இருந்து தான் அவங்க வேலை செய்துட்டு இருப்பாங்க, அங்க தேவாலயத்துல இருக்கிற காரியங்களை குறித்து. क्योंकि याजक लोग भवन में रह के ही उनके सारे कामों को करते हैं. அப்ப இந்த தேவாலயத்தை காட்டிலும் பெரியவர் நான் இங்க இருக்கிறேன். ये भवन से भी बढ़कर मैं हूँ. அப்படி சொல்றாரு. பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறேன். बलिदान को नहीं, मैं जो है दया को ही मानता हूँ. என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் इसका मकसद को आप लोग जानेंगे तो குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். तुम निर्दोष को दोषी ना ठहराते हैं. பாருங்க, அவங்க போயிட்டு அந்த கதிர்களை போயிட்டு அவங்க சாப்பிட்டது குற்றம் இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. वो खेतों को सोच कर खाए थे, वो ऐसा दोष नहीं है कहते हैं. தேவாலயத்துல வந்து தாவீதும் அவனுடைய கூட இருந்தவர்களும் வந்து அந்த தேவாலயத்துல படைக்கப்பட்ட அந்த முந்தின நாளுக்குள்ள அப்பத்தை வாங்கி அவங்க சாப்பிடுறாங்க. दाऊद के साथ रहने वाले सभी लोग भवन पर जाकर उस रोटियों को खाते हैं. அதுவும் குற்றம் இல்லை அப்படிங்கிறார். वो भी दोषी नहीं है ऐसा बोलते हैं. பாருங்க, இரக்கம் தான் பெருசு. तब देखिए दया ही बड़ी है. பசியோடு இருந்தவங்க வேதனையோடு இருக்கிறது பெருது, இருந்து அப்படி ஓய்வு நாள ஆசரிக்கணும் அப்படிங்கிறது இல்ல. भूखे के साथ रहकर हम विश्राम दिन को मनाना है वैसा नहीं है. என்ன சாப்பிடலாம், क्या कुछ खा सकते हैं. அதனால ஒரு ரொம்ப பசியா இருக்கிறவங்களுக்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாரு. उन दिनों में भूखे रहने वाले सभी लोग खा सकते ऐसे बोलते हैं. மோசே ஆண்டவர் சொல்லிருப்பாரு மோசே கிட்ட, मूसा के पास परमेश्वर बोले रहेंगे ஓய்வு நாளையில என்ன செய்யக்கூடாதான், அடுப்பு கூட எரிய கூடாது அப்படிம்பாரு. जो विश्राम दिनों में अपने चूल्हा को नहीं करना चाहिए. ஓய்வு நாளையில வேலை செய்யறவங்க கொல்லப்பட கடவன் அப்படின்னு வசனம். जो विश्राम दिन में काम करने वालों को मार देने के लिए भी आज्ञा दिया जाता है. அப்படிலாம் பழைய ஏற்பாட்டுல கற்பனை ஆண்டவர் ரொம்ப டைட்டா கொடுத்துச்சு. इसी जुना नियम में इतना बहुत ऐसा आज्ञा देकर இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசுவானவர் விளக்கி சொல்லிட்டாரு. नया नियम में ऐसे परमेश्वर अच्छे से सिखाते हैं. இப்போ ஊழியர்காரங்க ஊழியம் செய்தா அன்னைக்கு அதை வேலை நாள் ஆக்குனா அது ஆசீர்வாதம் தான். जो सेवक लोग उस काम को करते वो एक काम ही है. அதே போல பசியா இருக்கிறவங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்களுக்கு அவங்க உதவி செய்யப்பட்ட அவங்களுக்கு உதவி கிடைச்சா அது ஆசீர்வாதம் சொல்றாரு. जो दुख उठाने वाले हैं उनको भोजन मिले या कुछ सहायता मिले वो काम है कर कहते हैं. அதெல்லாம் குற்றம் இல்ல அப்படின்னு சொல்லி उस दोष नहीं है कहते हैं. அப்போ பாருங்க, இயேசுவானவர் வந்து புதிய ஏற்பாட்டு காலத்துல எப்படி நடக்கணும், यीशु मसीह नया नियम में हम किस तरह चलना है कहते हैं. நம்ம ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்கணும்னு அவர் நமக்கு கற்றுத் தருவார். हमारे जो विश्राम दिनों को हम कैसा मनाना है करके सिखाते हैं. ஓய்வு நாளையில ஒரு ஜெபாலயத்துக்கு போறாரு. जो विश्राम दिन में भवन में जाते हैं, அங்க சூமன கையோட ஒரு மனுஷன் இருக்கிறார். एक सूखा एक हाथ वाला रहता है. எல்லாரும் அவர் மேல அவர் குற்றம் சாட்டும்படியா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவனை சுத்தப்படுத்தினா அவரு சரியில்லை அப்படின்னு சொல்லணும்னு சொல்லி उन्हें दोषी ठहराने के लिए सभी लोग राह देख रहे हैं. इन्हें स्वस्थ करेंगे तो दोषी ठहराने के लिए. ஆனா ஆண்டவரால சும்மா இருக்க முடியல, அவனை கையை நீட்டுன்னு சொல்லி அவனை சுத்தமாக்கிட்டார். लेकिन परमेश्वर चुपचाप नहीं बैठे थे, उनके हाथ को फैलाने के लिए कहकर उसे चंगाई कर दिए थे. அப்ப எல்லாரும் ஓய்வு நாளையில இப்படி செய்யறது சரியா அப்படின்னு கேக்குறாங்க. ये जो विश्राम दिन में इस तरह करना भला है क्या पूछते हैं. இது நியாயமா அப்படின்னு கேக்குறாங்க. ये न्याय है क्या पूछते हैं. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, परमेश्वर बोलते हैं உங்களில் எந்த மனுஷனுக்காகிலும் तुम्हारे कोई भी इंसान ஒரு ஆடு இருந்து एक मूल्य भेड़ से அது ஓய்வு நாளில் குழியிலே விழுந்தால் शपथ के दिन में गिर जाएगी तो அது தூக்கி விட மாட்டாங்க. उसे उठाएगा नहीं क्या. ஓய்வு நாள் தான், பழைய ஏற்பாட்டு காலம் தான், இவ்வளவு ஸ்ட்ரிக்ட்டா ஆண்டவர் சொன்னாலும் जो विश्राम दिन में जुना नियम में कितना कड़क बोलेंगे तो भी ஓய்வு நாளில ஒரு ஆட்டுக்குட்டி குழியில விழுந்து கிடந்தா என்ன செய்வாங்க, தூக்கி தான் விடுவாங்க. विश्राम दिनों में एक भेड़ गड्ढे में गिर जाएगा तो क्या करेंगे. ஆட்டை பார்த்து
காட்டிலும் மனுஷன் எவ்வளவு விசேஷித்தவனா இருக்கிறான். जो पेड़ से भी कितना बढ़कर मनुष्य है। ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான். इसीलिए सब्बत के दिन में भलाई करना उचित है बोलते हैं। ஓய்வு நாளிலே ஊழியம் செய்யலாம், जो विश्राम दिन में सेवा कर सकते हैं, அது கஷ்டப்பட்டவங்களுக்கு உதவி செய்யலாம், நன்மை செய்யலாம். जो दुख उठाने वाले को भलाई कर सकते हैं हम। அப்போ நன்மை செய்யற காரியங்கள் ஓய்வு நாளிலே செய்தா ஆண்டவருக்கு பிரியமான காரியம். जो विश्राम दिन में भलाई करेंगे तो वो उचित काम है परमेश्वर के लिए। நம்ம இப்படி எல்லாம் செய்தோம்னா நம்மளை எப்படி வைப்பார்? அவர் பூமியின் உயர்ந்த இடத்துல நம்மளை ஏறி இருக்க பண்ணி हम इस तरह करने के समय पर परमेश्वर हमें कहाँ पर रखते हैं? देश के ऊंचा स्थान पर हमें रखते हैं। நம்மளை என்ன செய்வார்? யாக்கோபின் சுதந்திரத்தினால நம்மை போஷிப்பார். हमें याकूब की बाग से हमें भोजन करेंगे। அப்போ நம்ம யாக்கோபின் சுதந்திரம் அப்படின்னா என்னன்னு பாருங்க. याकूब की बाग बोलेगा तो क्या है? யாக்கோபு பாருங்க, அவர் எவ்வளவு ஒரு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவங்களுடைய பிள்ளைகளா இருக்கோம்னா நம்ம இன்னைக்கு யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், ஆபிரகாமின் தேவன். अब्राहम इसहाक याकूब के ऐसे मना बोलते हैं, मगर याकूब के बारे में और अधिक जानकारी है। அப்போ ஆண்டவர் வந்து ஆபிரகாமையும் ஆசீர்வதிக்கிறார், परमेश्वर अब्राहम को भी आशीर्वाद करते हैं, ஈசாக்கையும் ஆசீர்வதிக்கிறார், इसहाक को भी आशीर्वाद करते हैं। அவங்க எல்லாரையும் விட யாக்கோபு தான் நிறைய उनसे ஆசீர்வாதிக்கிறார். भी बढ़कर याकूब को परमेश्वर आशीर्वाद करते हैं। பாருங்க, யாக்கோபு கூட சொல்லும்போது அவர் சொல்றாரு, याकूब कहने के समय पर कहते हैं, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் उत्पत्ति की पुस्तक 49 पर 26வது வசனத்துல பாருங்க. 26 पर हम पढ़ेंगे। உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாய் இருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரன் விசேஷித்தவனுடைய உச்சத்தலையின் மேலும் வருவதாக. யோசேப்பு ஆசீர்வதிக்கும் போது जो यूसुफ को आशीर्वाद करने के समय पर யாக்கோபு அப்படி சொல்றாரு. याकूब ऐसा कहता है, யாக்கோபு எப்படி சொல்றாரு? யோசேப்பை பார்த்து, உன் தகப்பனுடைய, அதாவது யாக்கோபுடைய ஆசீர்வாதங்கள் जो तेरे पिता की आशीर्वाद, याकूब के आशीर्वाद ऐसा कहता है, என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதா मेरे पिता से भी बढ़कर है। அவருடைய பிதாக்கள் யாரு? ஆபிரகாம், ஈசாக். उनका पिता कौन है? अब्राहम इसहाक है। இந்த ரெண்டு பேருடைய ஆசீர்வாதங்களுக்கும் மேற்பட்டதா इन दोनों से भी बढ़कर हमारे आशीर्वाद है। நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. सदा सदा के लिए है। அப்போ பாருங்க, ஆபிரகாமை விட ஈசாக்கை விட யார் தான் அதிகமா ஆசீர்வதிக்கப்பட்டார்? अब्राहम इसहाक से भी बढ़कर कौन आशीर्वाद को पाया है? யாக்கோபு தான் அதிக ஆசீர்வாதம். याकूब ही अधिक आशीर्वाद को पाया है। அவருடைய ஆசீர்வாதம் தான் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களோட மேற்பட்டது. उनका आशीर्वाद ही पिता के आशीर्वाद से भी बढ़कर है। யாக்கோபு பாருங்க, நம்ம எல்லாருக்கும் அவருடைய சரித்திரம் தெரியும். याकूब के इतिहास सभी लोग जानते हैं। யாக்கோபு எப்படிப்பட்டவர்? அவர் ஆசீர்வாதத்தை ரொம்ப விரும்புகிறவர். याकूब किस तरह के व्यक्ति है? आशीर्वाद को बहुत चाहने वाला है। அது விரும்பி தான் என்ன செய்றாரு? அவங்க அப்பாவே ஏமாத்தி என்ன செய்றாரு? वो चाहते ही उनके पिता को भी झूठ कहकर वो क्या करते हैं? ஏசான்னு சொல்லி அவருடைய ஆசீர்வாதத்தை ऐसा कहकर उनका भी आशीर्वाद को ले लेते हैं। சகோதரனுக்கு மூத்தவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை யாக்கோபு என்ன செய்தாரு? जो अपने बड़े भाई को मिलने वाला आशीर्वाद को क्या करता है? போய் வாங்குறாரு. அவங்க அம்மா தான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது. उनका माँ ही उनसे क्या कहे थे। ஆனாலும் கூட இவருக்கு அதுல தாகம் இருந்ததுனால போய் அவங்க அப்பாவே ஏமாத்தி வாங்குறாரு. फिर भी इसे भी वो चाहता, ये याकूब भी चाहते थे, इसीलिए वो ले लिए थे वो आशीर्वाद को। பாருங்க, ஈசாக்கோடைய ஆசீர்வாதம் இவருக்கு கடந்து வந்தது. ईसाक के आशीर्वाद भी यहाँ पर आ गई थी। ஆண்டவர்கிட்ட என்ன செய்றான்? போராடி ஜெயிக்கிறான். परमेश्वर से भी लड़ाई कर कर जीतता है। ஆண்டவர்கிட்ட போராடி கேக்குறான், எனக்கு என்னை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. परमेश्वर से भी मांगता है कि मुझे आशीर्वाद करो कर। அப்போ அந்த ஏசாவுக்கு பயந்து அவர் என்ன செஞ்சாரு? एसा को डर कर उन्होंने क्या किए? லாபான் கிட்ட போயிட்டாரு. लाबान के पास चले गए। லாபான் கிட்ட போய் அங்க போய் இருந்து அவரு 7 வருஷம் ஒரு மனைவிக்காக, அடுத்த 7 வருஷம் அடுத்த மனைவிக்காக. लाबान के पास जाकर एक स्त्री के लिए 7 साल, दूसरा स्त्री के लिए 7 साल बैठकर, அடுத்தது தனக்காக 7 வருஷம்னா ஒரு 21 வருஷம் கிட்ட அவர்கிட்ட अपने लिए एक 7 साल ऐसा बिताकर 21 साल तक उन्होंने बिताए थे।
அப்போ அவர் அங்க ஊழியம் செய்த நாட்கள்ல उन्होंने वहां पर सेवा करने के समय पर அவங்க அப்பாவோட ஆசீர்வாதம்லாம் அவருக்கு இருக்கு. उनका पिता के सभी के आशीर्वाद उनके संग था। பாருங்க ஈசாக்கு எப்படி அவரை ஆசீர்வதிக்கிறாரு. ईसाक कैसे उन्हें आशीर्वाद करते हैं। ஈசாக்கோட ஆசீர்வாதம் பாருங்க தெரியுங்களா? அபிரகாம் ஆதியாகமம் जो आप लोग जानते हैं उत्पत्ति के पुस्तक எங்க எடுத்தோம் வாசிங்க. 27 के उत्पत्ति के पुस्तक 28 का वचन। தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. ஜனங்கள் உன்னை சேவிக்கவும் ஜாதிகள் உன்னை வணங்கவும் கடவர்கள். உன் சகோதரருக்கு எஜமானாய் இருப்பாய். உன் தாயின் பிள்ளைகள் உன்னை வணங்குவார்கள். உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களும் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்தான். ஈசாக்கு எப்படி தன்னுடைய மகனை அதுவும் ஏசாவுக்கு கொடுக்கறதா நினைச்சு அவ்வளோ ஆசீர்வாதம் கொடுக்கிறார். ईसाक अपने एसाव के बेटा एसा है कर सोचकर याकूब को इतना सारा आशीर्वाद को दे देते हैं। எப்படியா பூமியுடைய கொழுமையெல்லாம் கொடுக்கிறார். देश के सारे हरियाली को तंदुरुस्तों को देते हैं। வானத்தினுடைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு கிடைக்குது. आकाश की आशीर्वाद भी मिलती है। அதோட கூட இவர் எப்படி கொடுக்கிறார்? உன் சகோதரர் எல்லாம் என்ன செய்வாங்க? உன்னை படித்துக்கிடுவாங்க. तेरे जो भाईचारे लोग हैं तुझे नमस्कार करेंगे कर बोले हैं। அப்ப பாருங்க ஈசாக்கு அப்படியே அவனை ஆசீர்வதிக்கிறார். ईसाक इस तरह आशीर्वाद करता है। அடுத்தல பாருங்க கர்த்தரும் அவரை ஆசீர்வதிக்கிறார். और परमेश्वर भी उन्हें आशीर्वाद करते हैं। நம்ம வாசிச்ச பகுதியில பாருங்க हम जो पढ़े हैं उस भाग पर आप देखिए ஆதியாகமம் 28:13-15 जो उत्पत्ति के पुस्तक 28 अध्याय 13-14। அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சன்னதிக்கும் தருவேன். உன் சன்னதி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை என்றார். பாருங்க ஆண்டவரே இப்படி ஆசீர்வதிக்கிறார். देखिए परमेश्वर कैसे आशीर्वाद करते हैं। சந்ததி பூமி தூள போல இருக்கணும் ஆசீர்வாதம். तेरा पीढ़ी जो धूल के समान रहेंगे। எல்லா திசையிலயும் நீ என்ன செய்வா? நீ பரம்புவா. सारे दिशाओं में तू फैलेगा। பூமியின் வம்சங்கள்லாம் உன் சந்ததிக்குள்ள தான் ஆசீர்வதிக்கப்படும். तेरा वंशी पूरा पृथ्वी पर रहेगी। நான் உன்னோட இருப்பேன்னு சொல்றேன். तेरे संग में रहूंगा कर कहते हैं। போற இடத்துல எல்லாம் உன்னை காப்பாற்றுவேன். तू जहाँ पर जाएगा वहाँ मैं तुझे संभालूंगा। உன்னை நான் இதே தேசத்துக்கு திரும்பி வரப்படும். यही देश में फिर से लेकर आऊंगा। நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. मैं जो कहा है वो कर मिटने के तक तुझे नहीं त्यागूंगा। ஈசாக்குடைய ஆசீர்வாதங்கள் அவனுக்கு இருக்கு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைச்சிருக்கு. ईसाक के आशीर्वाद को भी मिला था और परमेश्वर के आशीर्वाद भी मिला था। இன்னும் பாருங்க ஆதியாகமம் और देखिए उत्पत्ति के पुस्तक 35ஆம் அதிகாரம் जो 33 के अध्याय 10ஆம் வசனத்துல இருந்து 13 வரைக்கும் பாருங்க. 10वां वचन से 13वां वचन तक देखिए। இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டான். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்தில் இருந்து உண்டாகும். ராஜாக்களும் உன் சன்னதியில் பிறப்பார்கள். பாருங்க ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார். அவரு परमेश्वर उन्हें कैसे आशीर्वाद करते हैं। யாக்கோபுங்கிற பேரையே மாத்திறார். याकूब के नाम को ही बदल देते हैं। இதுக்கு முன்னாடியும் அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவர் इसका पहला भी परमेश्वर उन्हें आशीर्वाद करते हैं। அந்த
ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் முதல்ல என்ன சொல்றாரு? उसे आशीर्वाद करने के समय पर पहले क्या कहते हैं? அவர் வெறும் பேரை மட்டும் சொல்லிட்டு மாத்திட்டு போயிடுறாரு. उनका नाम सिर्फ बदल कर चले जाते हैं। ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் उत्पत्ति के पुस्तक 32 अध्याय 26வது வசனத்திலிருந்து 28 வரைக்கும் வாசிச்சா பாருங்க. 26 से 28 तक पढ़ेंगे। அவர் நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்றார். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் எண்ணப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய் என்றார். பாருங்க, முதல்ல அவர் ஏசாவுக்கு பயந்து அவர் லாபான் கிட்ட போய் வேலை செய்து முடிச்சு ஒரு 2 பரிவாரத்தோட வர்றாரு. एसाव को डर कर लाबान के पास जाकर काम कर कर वो 2 परिवार के साथ आता है। இப்ப திரும்பவும் ஏசா கிட்ட தான் போகணும், அவன் இருக்கிற இடத்துக்கு தான் அப்பா அம்மா கிட்ட போகணும்னு சொல்லி இவருக்கு ஏசா கிட்ட போறதுக்கு பயம். जो फिर से एसा के पास जाने के लिए वो डरता है। இப்ப ஏசா கிட்ட போனா நமக்கு ஏதாவது அவன் எதிர்ப்பு பண்ணுவான், திரும்பி அவன் நம்மளுக்கு எதிரியா வந்துடக்கூடாதுன்னு சொல்லி फिर से वो विरोधित ना आना चाहिए कर कर அவன் மனைவி பிள்ளைகள் அவன் கொண்டு வந்த எல்லா பரிவாரத்தையும் முன்னாடி நடக்க விடுறாரு. उनके सारे परिवार को आगे भेजता है। அது அவங்கள எல்லாரும் போக வச்சுட்டு இவர் ஆத்துக்கு அந்த யோர்தான் நதிக்கு பின்னாலேயே இருந்து அவர் ஜெபம் பண்றாரு. उन सभी लोगों को बेचकर नदी के उस पार रहकर वो अकेले में प्रार्थना करता है। அவர் தனித்து இருந்து ஜெபம் பண்றாரு. वो अकेले में रहकर प्रार्थना करता है। அப்போ தான் அவர் ஜெபம் பண்ணும் பொழுது तब वो प्रार्थना करने के समय पर அப்போ ஒரு புருஷன் அந்த அதுல எழுதி பாருங்க 24வது வசனத்துல अभी वहाँ पर एक पुरुष कर कर लिखा है, देखिए। யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடைய போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு அவனுடைய தொடைச்சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடைச்சந்து சுருக்கிற்று. பாருங்க, யாக்கோபு பிந்தி தனித்திருக்கான், தன்னை எல்லாரையும் அனுப்பிட்டான். याकूब अकेला रह गया, सभी को भेज दिया। இவனுக்கு ரொம்ப பயம், நம்ம அண்ணன் எதுவும் பண்ணிடுவானோ. ये इनके भाई के बारे में बहुत डर था इनको। அவன் ஏசா கிட்ட போய் நான் வாரேன்னு சொல்லும்போது அவன் சொல்லிட்டான், நான் 400 பேரோட நான் வர போறேன். जो एसा के पास आते कर कर एसा जानने के समय पर 400 लोगों के साथ वो आया था। 400 பேரோட வரானா, நம்ம கூட சண்டை போடுறதுக்கு வரானா அப்படின்னு இவனுக்கு ஒரு பயம். 400 लोगों के साथ आते हैं क्या, हमारे साथ मल्लयुद्ध करने के लिए आने वाले हैं क्या? அதனால என்ன செய்யறான், அவன் ஆண்டவர்கிட்ட தனித்திருந்து ஜெபிக்கிறான். इसीलिए वो अकेले में रहकर वो प्रार्थना करता है। அவன் போராடி ஜெபிக்கும் பொழுது அந்த எப்படி ஆண்டவர் ஒரு புருஷன் போல வந்து मल्लयुद्ध के साथ प्रार्थना करने के समय पर एक पुरुष के आकार से आए थे। அவன்கிட்ட இருக்கிறாரு, அவரோட அவன் போராடுறான். उनसे भी वो लड़ाई करता है। அப்போ அவன் வந்து விட மாட்டேங்க, என்னை ஆசீர்வதித்தாலும் நான் விட மாட்டேன், मुझे आशीर्वाद नहीं करेंगे तो मैं नहीं छोड़ूंगा कर कर कहता है। அப்போ ஆண்டவர் எப்படி அவனை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. तब परमेश्वर उन्हें कैसे आशीर्वाद करते हैं। உன் பேர் என்னன்னு கேட்டா அவனை யாக்கோபுன்னு சொல்றான். तेरा नाम क्या है वो मांगे थे तो याकूब बोले थे। நீ இனிமே எனக்கு என்ன செய்யாது, யாக்கோபுங்கிற பேர் இல்லாம இஸ்ரவேல்னு பேர் அடி. तेरा नाम याकूब नहीं है परंतु इजराइल होगा। இஸ்ரவேல் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? इजराइल बोलेगा तो क्या अर्थ है? என்ன அர்த்தம் தெரியுமா? बोलिए क्या अर्थ है? இதுதான் போட்டிருக்கு பாருங்க. वहाँ पर ही लिखा है, தேவனோடு மனிதரோடு போராடி परमेश्वर से और मनुष्य से भी युद्ध करके प्रबल पाया हुआ है। அதுதான் அர்த்தம். वही अर्थ है। தேவனோடு போராடி மேற்கொள்கிறது தான் அர்த்தம். प्रभु से प्रबल करता है, वही अर्थ है। அப்படி அவருக்கு இஸ்ரவேல்னு பேர் வைக்கிறார். उसी तरह उनको इजराइल कर कर नाम रखते हैं। பேர் மட்டும் தான் வச்சிருக்கிறாரு. அவன் ஆசீர்வதிச்சாலே விட மாட்டேன்னு எனக்கு ஆசீர்வாதங்கள்லாம் தரல, பேர் மட்டும் தான் இதுல மாத்திட்டான். मुझे आशीर्वाद करो कर कर प्रार्थना करने के समय पर सिर्फ नाम को दिए थे, आशीर्वाद को नहीं, अब तक नहीं दिए थे। பேரை தான் அவர் ஆசீர்வதிக்கிறார். फिर से बाद में ही उनको आशीर्वाद मिलती है। பெரேக்கா 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 13 நம்ம வாசிப்போம். उत्पत्ति के पुस्तक 35 15 से पढ़ेंगे। அப்போ நீ எப்படி வாசிக்கலாம் சொல்றேன். உன் பேர் இப்போ அப்பொழுது யாக்கோபு. உன் பேர் யாக்கோபு இனி உன் பேர் யாக்கோபு எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அடுத்து வாசிங்க. பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, உன் ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள்.
பாருங்க, பல்கி பெருகுவாயா. फलेंगे और फूलेंगे तुम लोग, முன்னிடத்துல இருந்து ஒரு ஜாதி வரும், तुम्हारे से एक जाति आएगी பிறகு பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் வரும், और बड़ा जाति बन जाएगी, ராஜாக்களும் உன் சந்ததியில பிறப்பாங்க. और राजा भी तेरे वंशों में उत्पन्न होगा। அதோட இல்லாம वो सिर्फ नहीं, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை जो देश में अब्राहम ईसाक को दिया है உனக்கு கொடுப்பேன், वही देश को तुझे देता हूँ, உனக்கு பின் உன் சந்ததிக்கும் और तेरे पीछे तेरे वंशों को भी இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி इस देश को दूंगा कर बोले थे। தேவன் அவனுடைய பேசின ஸ்தலத்தில் இருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். तब परमेश्वर उस स्थान से उनसे याकूब से बात करने के बाद निकल गए थे। பாருங்க, அவன் போராடி ஜெபம் பண்ணாலும் वो मल्लयुद्ध कर लड़ाई करने के समय पर பேரதான் மாத்தினார். उनका नाम को ही बदले थे। பிறகு அவன் தகுதிப்படுகிறான். तब वो योग्य पाता है। அவன் எப்படி தகுதிப்படுகிறான்? वो कैसा योग्य होता है? அவன் முதல்ல போகும்போது அவன் சொல்ற பொருத்தனை அவன் செலுத்துறான். ये एक पहले जाने के समय पर एक मन्नत को करता है। அந்த பொருத்தனையை செலுத்தி उस मन्नत को पूरा कर அந்த முதல்ல சொல்லுறான், நான் தூணாக நிறுத்துற அந்த கல் தேவனுக்கு வீடாகும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பொருத்தனை इस பண்ணான். खंबा में खड़ा किया, उस खंबा परमेश्वर के लिए भवन बनाऊंगा कहते हैं। அப்போ அத ஆண்டவர் ஞாபகப்படுத்துறாரு. परमेश्वर उसे याद दिलाते हैं। அங்க ஒரு பலிபீடத்தை அங்க கட்டுறான். वहाँ पर एक वेदी को बांधता है। அதோட கூட இல்லாம उससे सिर्फ नहीं, அவங்க கிட்ட இருந்த எல்லா விக்கிரகங்கள், அந்த காதுல போட்டிருந்தது கழுத்துல போட்டிருந்தது எல்லாத்தையும் அவங்க என்ன செய்யறாங்க, அதெல்லாம் ஒரு மரத்துக்கு அடியில புதைச்சு வச்சுட்டு उनके कानों में हाथों में डाला हुआ सभी गहनों को एक पेड़ के नीचे खोद कर रख के जाते हैं। எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அவங்ககிட்ட இருந்ததோ அதை எல்லாம் விட்டுட்டாங்க. उनके बीच में जो भी परमेश्वर की नजरों में घिनौनी थी वो सब कुछ छोड़ दिए थे। அதெல்லாம் விட்ட பிறகுதான் ஆண்டவர் என்ன उस செய்யறாரு, सब कुछ छोड़ने के बाद में ही परमेश्वर आशीर्वाद किए थे। நமக்கும் ஆண்டவர் நிறைய வாக்குத்தத்தங்களை தந்துடுறாரு. हमारे लिए भी परमेश्वर बहुत सारे वायदा को दिए हैं। நீ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி இருக்கிறாரு. हमें परमेश्वर आशीर्वाद करते कहते हैं, எனக்கு இப்படி தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு, हमें इस तरह देते कहा है, நேர்த்தியா செய்வேன்னு சொல்லி और இருக்கிறாரு. सीधा मार्ग से मैं करूंगा। நிறைய காரியங்கள் இருக்கு, நம்மளுக்கு நிறைய வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டாரு. बहुत सारे कार्य, हमारे लिए बहुत सारे कार्य रखा है। காலையிலே எந்திரிச்ச உடனே எனக்கு இந்த வசனம் கிடைச்சது, உன்னை ஆசீர்வதிப்பேன்னு தராரு. जो सुबह में ऐसे वचन मिलते कि तुझे आशीर्वाद करता हूँ कहकर, ஆனாலும் அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா उस आशीर्वाद को पाना है तो நாம அதுக்கு தகுதிப்படணும். हम उनके लिए योग्य बनना है। அழுது அழுது ஜெபம் பண்ணி அவருடைய வாக்குத்தத்தத்தை வாங்கிடுறோம். हम रो कर प्रार्थना कर वायदा को ले लेते हैं, அவரும் ஆசையா தந்துடுறாரு. वो भी आशा के साथ दे देते हैं। ஆனா அந்த ஆசீர்வாதத்துக்கு நம்ம எப்ப தகுதிப்படுகிறோமோ उस आशीर्वाद को हम कब योग्य होते हैं, அப்பதான் அந்த ஆசீர்வாதம் நமக்குள்ள நிறைவேறும். तब ही हमारे अंदर उस आशीर्वाद आएगी। அப்பதான் ஆண்டவர் அதை பூரணப்படுத்தி நமக்கு தருகிறார். तब ही वो परिपूर्ण कर वो आशीर्वाद को हमें देते हैं। அப்ப யாக்கோபு பாருங்க, அவர் முதல்ல ஆசீர்வதிக்கும் போது அவன் பேரை மட்டும் மாத்திட்டு போயிட்டாரு. तब याकूब को पहला नाम सिर्फ बदल कर चले गए थे। இப்பதான் அவருக்கு முழுமையான ஆசீர்வாதம் கொடுக்கிறார். अब ही पूरे तरह के आशीर्वाद को देते हैं। அவர் சொன்ன மாதிரியே उन्होंने कहा वैसे ही அவனுக்கு பிறந்த 12 பிள்ளைகளையும் 12 கோத்திரமா ஆண்டவர் उनके 12 बच्चों को भी 12 गोत्र बनाए थे। 12 கோத்திரங்களா பெருகுறாங்க. 12 गोत्र बढ़ोती होते जा रहे थे। அவங்க எகிப்துக்கு போயிட்டு வெளியே வரும்போது ஒவ்வொரு கோத்திரத்திலயும் இவ்வளவு பேர் இருந்தாங்கன்னு அந்த லட்சக்கணக்குல இருக்காங்க. मिस्र के देश में से आने के समय पर एक गोत्र में लाखों लाख लोग रहते थे। பழுகி பெருகிட்டாங்க. वो फले थे। அதுக்கப்புறம் उसके बाद में அவங்களை கூட்டிக் கொண்டு ஆண்டவர் கானான் தேசத்தை அவங்களுக்கு கொடுக்கிற சொன்ன கானான் தேசத்தை उन्हें लेकर खानान देश में लेकर जाते हैं। அவங்க இடையில அவங்க பண்ணின அக்கிரமம் பாவத்துக்காக அவங்க தண்டனை வாங்குறாங்க. जो बीच में उन्होंने किया वो अधर्मों के लिए भी वो दंड भी पाते हैं। அவர் சொன்னதை ஆண்டவர் நிறைவேற்றினார். उन्होंने जैसे कहा वैसे वो पूरा किए थे। 12 கோத்திரத்துக்கும் என்ன செய்றாங்க, அந்த கானான் தேசத்தை பங்கிட்டு கொடுக்கறாங்க. 12 देश को 12 बच्चों को भी परमेश्वर भाग देते हैं। 12 கோத்திரத்துக்கு 2 கோத்திரங்காரங்க என்ன செய்றாங்க, அந்த யோர்தான் நதிக்கு முன்னாடியே அவங்க தங்களுடைய பங்கை வாங்கிக்கிறாங்க. जो 12 गोत्र के अड़े लोग ऐसे अलग से ले लेते हैं। ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ஆடு மாடு இருந்தது, அந்த இடம் அவங்களுக்கு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ரொம்ப வசதியா இருந்தது. उनके पास भेड़ बकरी ज्यादा था, इसीलिए वो बाग को पहले से लेकर चले गए थे। அதை கேட்டு வாங்கிக்கிறாங்க. उन्हें मांग कर ले लेते उस बाग को। அது அந்த
காத் புத்திரரும் ரூபன் புத்திரரும் कात और रूबन वो जो गोत्र के लोग, அதுக்கப்புறம் அந்த மனோசே கோத்திரத்துல பாதி பேர் இந்த இடத்தை பிடிச்சு मनश्शे के गोत्र में आधा लोग उस भाग को ले लेते हैं। மீதியானவங்க தான் என்ன செய்றாங்க, யோர்தான் நதி கடந்து போறாங்க. जो बचे हुए लोग ही कानान देश में दूसरा जगह पर जाते हैं। அங்க கடந்து போய் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்குது. அதுல அவங்க என்ன செய்றாங்க, லேவி கோத்திரத்துக்கு என்ன செய்யாது கிடையாது சுதந்திரம், அவங்களுக்கு ஒரு பட்டணம் கொடுக்கணும்னு சொல்லி ஆர்டர். लेवी गोत्रों को ऐसा भाग नहीं है, उनके लिए एक शहर को देना है कहने लगे थे। அவங்களுக்கு குடியிருக்கிறதுக்கு பட்டணங்கள் வீடுகள் எல்லாம் கொடுக்க சொல்றாங்க. वहाँ पर एक शहर घर को सबको देना है வெளி நிலங்களையும் அவங்களுக்கு கொடுக்கறாங்க. और बाहर के जमीन भी देना है। அப்புறம் யோசுவாவும் அந்த எலியாசார் ரெண்டு பேரும் தான் தேசத்தை பங்கிடுறாங்க. योशुआ और एलेazar दोनों ही वहाँ पर भाग करते हैं। 12 கோத்திரமும் கானான் தேசத்துல குடியிருக்கிறாங்க. 12 गोत्र भी कानान देश में बैठे அந்த हैं। கானான் கோத்திர தேசம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உள்ளதுன்னு மோசே சொல்றாரு பாருங்க. कानान देश किस तरह के एक आशीर्वाद पाया हुआ जगह है। உபாகமம் 7:11 இருக்கு பாருங்க. व्यवस्था विवरण 7:11 पर है। ஆகையால் நீ செய்யும்படி நான் இன்று உனக்கு கட்டளையிடுகிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. இந்த நியாயங்களை நீ கேட்டு கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களானால் அப்பொழுது உன் தேவனாகிய கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையும் கிருபையும் உனக்காக காத்து உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்ப கனியையும் உன் நிலங்களின் கனியாகிய உன் தானியத்தையும் உன் திராட்சரசத்தையும் உன் எண்ணெயையும் உன் மாடுகளின் பலனையும் உன் ஆட்டு மந்தைகளையும் ஆசீர்வதிப்பார். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். இன்னும் பாருங்க 33ஆம் அதிகாரம் 33 के वचन पर 33ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்றாரு பாருங்க. व्यवस्था विवरण पे 33 अध्याय पर इस तरह कहते हैं, இஸ்ரவேலே நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். 12 கோத்திரத்தையும் மோசேயும் ஆசீர்வதிக்கிறார். जो 12 गोत्र को मूसा भी आशीर्वाद करते हैं। மோசே ஆசீர்வதிச்சுட்டு தான் அவர் சொல்றாரு, இஸ்ரவேலே मूसा आशीर्वाद करके कहते इजरायली நீ பாக்கியவான், तू धन्य है, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம், यहोवा से उद्धार पाई हुए प्रजा, உனக்கு ஒப்பானவன் யார்? तेरे तुल्य कौन है? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய वो பட்டயமும் तेरी सहायता के लिए ढाल और तेरे प्रताप के लिए वो तलवार है। பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளோ ஒரு பாக்கியவான்கள். इजरायली लोग इतना धन्य लोग हैं। அவங்க மட்டும் இல்ல, அவங்களோட மூலமா நாமளும் என்னது பாக்கியவான்கள். वो सिर्फ नहीं, उनके द्वारा हम भी धन्य लोग हैं। நாமளும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருப்போம். हम भी आत्मिक इजरायली लोग हैं। நம்ம எல்லாரும் பாக்கியவான்கள். हम सभी लोग धन्य लोग हैं। நம்ம கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனம். हम जो यहोवा से उद्धार पाए हुए प्रजा है। நமக்கு ஒப்பானவங்க ஒருத்தர் கிடையாது. हमारे तुल्य कोई नहीं है। நமக்கு கேடகம் அவர்தான். हमारे लिए ढाल वही है நமக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவர்தான். और हमारे लिए प्रताप के लिए तलवार भी वही है। நம்ம கையில கேடகமும் பட்டயமும் இருக்கு. हमारे हाथों में ढाल और तलवार है। அதுவும் நம்ம ஆண்டவரே நமக்கு கேடகமும் பட்டயமா இருக்கு. वही परमेश्वर ही हमारे लिए ढाल और तलवार के समान है। நம்மளுடைய சத்துருக்கள்லாம் என்னன்னாலும் பேசி அடிக்க போவாங்க. हमारे शत्रु कुछ भी बातें कर कर डल जाएंगे, அவங்க மேடுகளை நம்ம மிதிப்போம். उनके स्थानों को हम रोंदेंगे। எவ்வளவு ஆசீர்வாதம் மோசேன்னு சொல்றாங்க. कितना आशीर्वाद को हमें परमेश्वर का कहते हैं। இன்னும் நிறைய ஆசீர்வாதமா இருக்கு, சொல்லிட்டே போலாம். और आशीर्वाद, बहुत सारे आशीर्वाद है हमारे लिए। ஒண்ணு தனித்தனி ஆசீர்வாதம். हर एक आशीर्वाद अलग अलग रीति से है। அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது யாக்கோபுடைய சுதந்திரம் எப்படிப்பட்டது, அவ்வளவு ஆசீர்வாதமே உடையது. याकूब की स्वतंत्रता कितना अच्छा है, वो याकूब से भी बढ़कर है। இன்னும் வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரத்துல வாசிக்க பாருங்க. 1-2 प्रकाशित वाक्य के पुस्तक 21 पर पहला 2 वचन को पढ़ेंगे। பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒளிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. பாருங்க, புதிய வானமும் புதிய பூமியையும் मैं पहला की पृथ्वी, आकाश और पृथ्वी को देखा, और पहला आकाश और पहली पृथ्वी जाती रहती थी, உண்டாகுது.
वो वहाँ पर उत्पन्न होती है, அதுலதான் நம்ம எல்லாரும் இருக்க போறோம். वहाँ पर ही हम रहने वाले हैं। அது எப்படி இருக்கான் பாருங்க. புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை जो पवित्र नगर नए यरूशलेम के स्वर्ग தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். स्वर्ग से परमेश्वर के पास उतरते देखा। அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல वो ஆயத்தமாக்கப்பட்டது. उस दुल्हन के सदा सदा सम्मान थी जो अपने पति के लिए श्रृंगार किए हुए। அது ஆண்டவர் சொல்றார், மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது. वहाँ पर मनुष्य के लिए एक स्थान है। இனிமே தேவன் என்ன செய்வார்? அவர்களோடயே கூட இருப்பார். उनके संग परमेश्वर रहेंगे, அவர்களுடைய தேவனா இருப்பார் சொல்றார். उनके पास ही परमेश्वर रहेंगे। அவருடைய பிரகாசம் தான் அங்க நமக்கு பிரகாசம். उनका प्रकाशित ही हमारे अंदर प्रकाश है। இன்னும் பாருங்க, அந்த 13வது வசனத்துல और 13वां वचन पर देखिए 21 पर வாசல்கள் வாசல்களின் அருகே 12 தூதர்களில் 12வது வசனம். அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், வடக்கே 3 வாசல்கள், தெற்கே 3 வாசல்கள், மேற்கே 3 வாசலாக 12 வாசல்கள் இருந்துச்சாம். இந்த புதிய வானம் புதிய பூமிக்கு அந்த அதுல என்னது இருக்குது? नए पृथ्वी नया आकाश में क्या कितने फाटक थे? 12 फाटक थे वहाँ पर। ஆமா, அந்த பரிசுத்த நகரத்துக்கு 12 वो வாசல்கள். पवित्र स्थान में 12 फाटक थे। அதுல 12 கோத்திரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டது. वहाँ पर 12 गोत्र के नाम भी लिखा हुआ था उस गोत्र पर। அதுக்கு அஸ்திபார கல்லும் 12. उसका शहरपना की नींव भी वहाँ पर 12 था। அதுல 12 அப்போஸ்தலருடைய நாமங்களும் எழுதப்பட்டது. वहाँ पर 12 प्रेरित के नाम भी लिखा है। அப்போ ஆண்டவர் எவ்வளவாய் அந்த அவர் யாக்கோபை ஆசீர்வதித்திருக்கிறார். कितना याकूब को आशीर्वाद किए देखिए। அவருடைய பிள்ளைகளை வந்து சந்ததியை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன மாதிரி 12 கோத்திரங்களை ஆசீர்வதிச்சு उनका पीढ़ी पीढ़ी को आशीर्वाद करूंगा कर कहते थे, वैसे ही परमेश्वर 12 गोत्र को भी आशीर्वाद किए அந்த थे। புதிய எருசலேம்ல வர 12 வாசல்கள், அந்த 12 நாமங்கள் சொல்லி 12 அப்போஸ்தலர்கள் சொல்லி ஒவ்வொன்றையும் எத்தனை 12 வருது பாருங்க. அதுல जो नए यरूशलेम की भूमि पर कितना 12 फाटक करके कितना बार आती देखो। ஆண்டவர் யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். वैसे ही परमेश्वर याकूब को आशीर्वाद करते हैं। உண்மைக்குரிய ஆசீர்வாதமும் மறுமைக்குரிய ஆசீர்வாதமும் அவனுக்கு கிடைச்சது. आपके आशीर्वाद आने वाला आशीर्वाद सब कुछ याकूब को मिला था। உண்மையிலே யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவர். याकूब सच्चाई से आशीर्वाद पाए हुए व्यक्ति है। ஆசீர்வதிக்கப்படணும்னு சொல்லி அவர் அவ்வளவு வாஞ்சியா இருந்தார். वो आशीर्वाद को पाने के लिए बहुत सा चाहत के साथ था। தகப்பன்ட்ட கேட்டதும் ஆசீர்வாதம் தான். पिता के पास भी आशीर्वाद को मांगे था। பரம தகப்பன்ட்ட கேட்டதும் ஆசீர்வாதம். परम पिता से भी वही आशीर्वाद को मांगा था। ஆண்டவர் அவரை அதே போல ஆசீர்வதித்து அவர் உண்மைக்குரிய ஆசீர்வாதங்கள் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களால ஆசீர்வதித்து आने वाला और रहने वाला सभी आशीर्वाद को याकूब ने पा लिए थे। நம்மளே ஆண்டவர் எத்தனையோ ஆசீர்வாதங்களால வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதிச்சிருக்கிறார். हमें भी परमेश्वर बहुत सारे वायदा को देकर आशीर्वाद दिए कर किए। நாமளும் யாக்கோபு போல பரிசுத்தப்பட்டு ஆண்டவர்ட்ட அந்த வாக்குத்தத்தங்களை உரிமையாக்கிக்கிறோம். हम भी याकूब के जैसे पवित्र होकर योग्य होकर उस आशीर्वाद को अपना लेंगे। அப்படி செய்யும்போது பரலோகத்திலேயும் நமக்கு ஆசீர்வாதம் வரும். वैसे करने के समय पर स्वर्ग में भी हमें आशीर्वाद मिलेगी। ஜெபம். हम प्रार्थना करेंगे। கிருபையுள்ள ஆண்டவரே, अनुग्रह भरा हुआ परमेश्वर, அப்பா இவ்வளவு நேரம் எங்களோட கூட நீங்க பேசுனீங்க. इतने समय तक आप हमारे संग बातें किए थे। நீங்க நாங்க கேட்ட ஆசீர்வதிச்சிருக்கீங்கப்பா. हम मांगेंगे तो आप हमें आशीर्वाद करते हैं। நீங்க நல்லவர் ஐயா. आप भला है परमेश्वर। ஆனா அந்த ஆசீர்வாதங்களுக்கு தகுதி உடையவர்களா எங்களை மாற்றுங்க. और आशीर्वाद की योग्यता हमें दीजिए। அப்படி தகுதி அடையும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நாங்க उस சொந்தமாக்கி योग्य पाने के समय पर ही आशीर्वाद को भी हम पाते हैं। அப்ப அந்த வார்த்தையை எங்களுக்கு நீங்க கற்று தந்திருக்கிறீங்க. इस शब्दों का आपने हमें सिखाया है। உங்களுடைய கற்பனைகளின்படி நடக்க எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீங்க. आपके आज्ञाओं के अनुसार हमें चलने के लिए अब सिखाया है परमेश्वर। ஆசீர்வாதங்கள்லாம் இந்த நாள்ல எங்களுக்கு கொடுத்தாகட்டப்பா. आपके आशीर्वाद सब कुछ हमें आने दीजिए। எங்களை தகுதிப்படுத்துங்க, ஆசீர்வாதம். हमें योग्य कीजिए, आशीर्वाद कीजिए। இயேசுவின் மூலம் ஜெபங்கள் பிதா. यीशु मसीह के नाम से मांगते अच्छे पिता, ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। நம்ம ரொம்ப செய்தி கேட்கிறோம். हम बहुत सारे संदेश को सुनते हैं। நம்மள யாரு? हम सभी लोग कौन हैं? இஸ்ரவேலர் தானே. इजरायली लोग ही है ना। அவங்க சொன்னாங்களா இஸ்ரவேலர். हम आत्मिक इजरायली लोग हैं। இந்த ஆபிரகாம் 17
ரெண்டு பேருக்கும் 17 வயசு வரைக்கும் அவங்க கூட தான் இருக்காங்க. अब्राहम उनके संग 17 साल तक साथ ही रहते हैं। ஆதியாகமம் 18 அதிகாரத்தில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் उत्पत्ति के पुस्तक 18वां अध्याय पर इस तरह कहते हैं कि अब्राहम के संग அவன் தன் பிள்ளைகளுக்கும் अपने बच्चों को, தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் अपने पीछे आने वाले अपने घराने को, நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து आपको धार्मिक को कीजिए, கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் परमेश्वर के मार्ग को संभाल कर चलाइए कर कर आज्ञा देंगे என்பதை அறிந்திருக்கிறேன். वैसे जाना है। நம்ம ஆசீர்வாதத்தை பற்றி அவங்க பேசினாங்க. हमारे आशीर्वाद के बारे में उन्होंने कहा है। பைபிள் பூரா நமக்கு ஆசீர்வாதம் தான் இருக்கு. शास्त्र पूरा हमारे लिए आशीर्वादी है। ஆபிரகாம் எப்படிப்பட்டவரா இருப்பாருன்னு சாட்சி சொல்றாரு. अब्राहम किस तरह के है कर कर गवाही कहते हैं, தன் வீட்டாருக்கும் अपने घरों को, தன் பிள்ளைகளுக்கும் अपने बच्चों को நீதியையும் நியாயத்தையும் செய்து और न्याय और धार्मिक को करने वाले, கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவார். जो परमेश्वर के मार्ग में संभाल कर चलो कर कर कहते हैं। இந்த ஏசாவும் யாக்கோவும் 17 வயசு வரைக்கும் ஆபிரகாம் அவங்க கூட இருக்காங்க. याकूब और एसाव 17 उम्र तक अब्राहम के साथ ही थे। ஆபிரகாம் சொல்லி கொடுக்காரு. अब्राहम के उन्हें सिखाते हैं। அந்த யாக்கோவை பற்றி என்ன சொல்லுது, याकूब के बारे में क्या, ஏசாவை பற்றி என்ன சொல்லுது, एसा के बारे में क्या कहती है। அவங்க பேசிட்டாங்கனால நமக்குள்ள ஆசீர்வாதம். हमारे लिए आशीर्वाद ரெண்டு பேருக்கும் ஆபிரகாம் சொல்லி கொடுத்தாரு. दोनों को भी अब्राहम ने सिखाए थे। ஏசாவை பற்றி வேதம் என்ன சொல்லுது, சீர்கெட்டவர். लेकिन एसा के बारे में क्या कहते, वो जरा सही नहीं है, காட்டுவாசியாவே இருக்காரு. वो एक जंगली इंसान जैसा रहते हैं। யாக்கோவை பற்றி என்ன சொல்லுது, याकूब के बारे में क्या बोलते हैं, குணசாலியும் वो गुण भरा और तंबू में रहने वाला है। ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வருது. अब्राहम के आशीर्वाद ईसा के अंदर आती है। ஈசாக்குள்ள ஆசீர்வாதம் எங்க போகுது, ईसा के आशीर्वाद कहाँ पर जाएगी, ஈசாக்கு போக முடியல. एसा को नहीं जा रही है। என்ன பிறகு முன்னாலே ஆண்டவர் சொல்லிட்டார். लेकिन वो उत्पन्न होने के पहले ही परमेश्वर बोल दिए थे, ஏசாயை வெறுத்தேன், யாக்கோபை मैं एसा को नफरत किया, याकूब को। அவர் பட்சபாதம் உள்ளவரா, वो भेदभाव करने वाला है क्या, ஏசா சீர்கெட்டவரா இருப்பான். ऐसा ऐसा घिनौनी है, அதனால அவனுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. इसलिए मेरा आशीर्वाद नहीं है। இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். யார் கண்டுகொண்டா, इसराइल को आशीर्वाद करना ही भला है करके कौन जानिए, பிள்ளையம் கண்டுகொண்டார். जो फिलेयम ने जान लिया था। இன்னைக்கு நானும் நீங்களும் இஸ்ரவேலா இருந்தா, आज हम और आप इजरायली लोग रहेंगे तो நானும் நீங்களும் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றவர். हम और आप आशीष पाने के लिए आज्ञा पाए हुए हैं। ஒரு பிள்ளையம் சொல்றார், நான் ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். जो फिलियम बोलता है कि मैं आशीर्वाद को बोलने के लिए आज्ञा पाया हूँ, அதை தடுக்க கூடாது. उसे रोकना नहीं है। அப்ப இஸ்ரவேலை நம்ம ஆசீர்வாதம் பெறணும்னா நீதி நியாயம் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது, जो वचन क्या कहती है, धार्मिक क्या कहती है, நம்ம யாரு, हम कौन நம்ம हैं, யாரு, हम कौन हैं। சபையாகிய शरीरத்துக்கு இயேசு தலையாயிட்டாரு. जो सब कलिशा के शरीर में सिर बनकर यीशु मसीहा है। அப்ப ஒவ்வொருத்தரும் நம்ம யாரா இருக்கோம், हम हर एक लोग कौन हैं, शरीरத்தின் शरीर के अंग है हम। நீ வேண்டாம் நான் வேண்டாம்னு சொல்றதுக்கு तुम नहीं चाहिए, मैं नहीं चाहिए, वैसा कुछ नहीं நம்ம है। शरीरத்தில் நம்ம கை மேல அன்பா இருப்போமா இருப்போமா, हमारे शरीर में हम हाथों पर प्रेम रखेंगे कि नहीं रखेंगे। யாரெல்லாம் நீதி நியாயம்னா என்னது, அன்புலதான் அடங்கி இருக்குது. जो धार्मिक न्याय बोलेंगे तो उसमें क्या ठहरा है, प्रेम नहीं है। இஸ்ரவேலே உனக்கு इजराइल சொன்னாங்க. उन्होंने कहा, இஸ்ரவேலில் என்ன இருக்கு, इजराइल में क्या है, ராஜாவின் राजा के ராஜாவின் ஜெய கம்பீரர். இஸ்ரவேலுக்குள்ள என்ன இருக்கு, जय गंभीरता है वहाँ पर। எனக்குள்ள உங்களுக்குள்ள என்ன இருக்கு, आज हमारे अंदर क्या है, ஜெய கம்பீர், ராஜாவின் ஜெய கம்பீர். राजा की गंभीरता है। எப்போ, कब, இஸ்ரவேலா இருக்கும்போது. हम इजरायली लोग रहने के समय இஸ்ரவேல் ஆசீர்வதிச்சார், அதுக்குள்ள அவ்வளவு ஆசீர்வாதம். इजरायली को इतना आशीर्वाद दिए, उसके अंदर उतना आशीर्वाद है। அந்த தீர்க்கதரிசி சொல்றாரு, वो भविष्यवाणी कहते हैं,
இஸ்ரவேலுக்குள்ள ராஜாவின் ஜெய கம்பீரம் इजराइल के राजा के जय गंभीरता वहाँ पर है। நமக்கு இவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கு. हमारे लिए इतना आशीर्वाद है, அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது ஒண்ணுதான். उसके लिए हम करने का एक ही काम அவர் है। என்ன சொல்றாரோ उन्होंने कैसे कहा है அதான முடியாது. वैसे ही हम वही नहीं நம்மால होगा, முடியாது. हमसे नहीं होगा, ஆண்டவரால முடியும். परमेश्वर से होगा। அன்பு प्रेम அன்புதான். அன்பு பற்றி நானும் நீங்களும் பேச தகுதி கிடையாது. प्रेम ही मूल्य है। प्रेम के बारे में बातें करने के लिए हम यहाँ पर कोई योग्य नहीं ஏன்னா है, அவர் நடத்துவார். लेकिन वो चलाएंगे। அப்போ இஸ்ரவேல் யாருமே சபிக்க इजराइल को कोई भी श्रापित नहीं कर நம்மள सकते, யாரும் சபிக்க हमें कोई श्राप नहीं कर நம்ம सकते, தான் சபிக்க வச்சோம். हम ही उन्हें श्रापित देने के लिए मौका देते हैं। ஆண்டவர் புதிய ஏற்பாடு சொல்றாரு, परमेश्वर नया नियम உங்கள் में ஆத்துமாக்களை குறித்து तुम्हारे प्राणों के बारे में सावधान रहना நம்ம है, பேச்சில हमारे बातों நம்ம में, நடக்கையில हमारे चाल चलन में। சபை ஒரே கூட்டு குடும்பம். हमारे कलश एक நம்ம परिवार, வீடு ஒரு கூட்டு குடும்பம். हमारे एक परिवार है। சிலவங்க கல்யாணம் முடிக்கும் முன்னாலே வேற வச்சிடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா கூட்டு குடும்பத்துல அடங்கி போக இஷ்டம் இல்ல. शादी के पहले ही वो अलग रहने चाहते हैं कि वो अंदर एक परिवार के समान नहीं रहना चाहते हैं। அல்லேலூயா. हालेलुया। அன்புக்கு ஒரு இஷ்டம் இல்ல. प्रेम जताने के लिए इच्छा नहीं है। நம்ம அன்பாக அவர் எப்படி இருக்காரு? वो कैसे है? அன்பாக இப்ப மருமகள் ரெண்டு மருமகளும் வரப்போறா. दो बहुएं आने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। நம்ம வந்து ஆண்டவர் என்ன சொன்னார்? இந்த ஒற்றுமை இருக்கதான் விரும்பும். हमारे परमेश्वर एक साथ रहना ही चाहते हैं। 33 சங்கீதம் என்ன சொல்லுது? 33 भजन संहिता के சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது. परमेश्वर एक साथ जीना, அது ஆரோன் சிரசின் மேல் ஊற்றப்பட்ட जो आरोन के सिर पर डाले गए ईंट के समान है। ஒற்றுமை எங்க இருக்கோ அங்க ஆண்டவர் இருக்கார். एकता कहाँ पर है वहाँ पर परमेश्वर है। நம்மால முடியவே முடியாது. हमसे नहीं हो सकता है, ஆண்டவரால முடியும். लेकिन परमेश्वर से होगा। வசனத்துக்கு நடுங்கிறவன் அவர் என்ன செய்வாரு? वचन को खाने वाले को क्या कर सकते இன்னைக்கு हैं? ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் கடந்து வந்தது. आज आशीर्वाद सभी लोगों के पास है, பெற்றுக்கொண்டவன அல்லேலூயா उसे சொல்லுங்க. पाने में सभी लोग हालेलुया நாம் कहेंगे। நீங்கள் இஸ்ரவேலர். आप इस्राएली लोग हैं। இஸ்ரவேலே உனக்கு ஒப்பானவன்? इस्राएली तेरे तुल्य कौन है? ராஜகம்பீரம் இருக்கிறது. इस्राएल के अंदर राजा की ராஜாவின் गंभीरता, கம்பீரம் இருக்கிறது. राजा की गंभीरता அதை है, எடுத்துக்கணும். उसे ले लेंगे। கவலைப்பட வேண்டாம். हम चिंता नहीं करना நம்ம है, அவருடைய சரீரத்தின் அங்கமா இருக்கிறோம். उनके शरीर के अंग है हम, அவர் நினைக்கிறார், उन्हें आश्रमण करते அவர் हैं, நடத்துவார். वो चलाएंगे। அப்படிப்பட்ட விசுவாசத்தை इस तरह के विश्वास को परमेश्वर देंगे। गीत गाने के समय पर दान लिया जाएगा। पाड़ा पड़ी के बाद गाने